இடம் இந்த இடம் தான். ஸோ ஃபேஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். 7 சென்டில் சீட்டி போட்ட வீடு ஸ்லாப்பில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடு அப்படி தான். ஸோ முன்னாடி வந்து டிசைனுக்காக இது பேர் என்ன, இது பேர் முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிசைனுக்காக பூ கொடுத்துருக்கோம். சிம்பிளாக இருக்குது பாருங்கள், சின்னதாக. வந்து போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 11:27 கொடுத்துருக்கோம். அந்த 11:27 உள்ளார வீட்டுக்கும் அதே சைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 11:27 பாருங்கள், லென்த் பாருங்கள். ஒரு டூ வீலரும் நம்ம நிறுத்திக்கலாம், சைக்கிளும் நிறுத்திக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம பைக்கு சைக்கிள்லாம் இங்கே தான் நிறுத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டினேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக விடாதீங்க. டாகு, புறா, கோழி எல்லாமே உள்ளார வரும். நீங்கள் கொஞ்சம் அடைச்சிக்கோங்க. இப்போ இருக்கிறத நான் சொல்கிறேன். இந்த சைடில் வந்து செப்பல் வச்சுக்கலாம், அந்த சைடில் ஏதாச்சும் பொருள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் விட்டு நாங்கள் கட்டை மாதிரி கட்டியிருக்கோம். அந்த சைடில் வந்து இன்வெர்ட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்ட்ரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்ருலாம் கரண்ட் பாக்ஸ் மேலே இருக்குது, இன்வெர்ட்ரு கீழே இருக்குது. ஸோ அதோட ஃபேஸ் பாருங்கள். ஸோ இன்வெர்ட்ருக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி நாங்கள் வந்து எப்படின்னா செங்கல்லே கட்டியாச்சு. நம்ம அதுக்கு வந்து டோர் மட்டும் கொடுத்துக்கிட்டோம். மேலே கடப்பாக்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து சிம்பிள் சிட்டிங், ஸோ சாதாரணமாக நம்ம உட்காரணும் வெளியிலன்னா இதில் உட்காந்துக்குவோம், காற்று வாங்கிறதுக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு வந்து நம்ம ஹால்லேருந்து வெளியில் பார்த்துக்கிற மாதிரி காற்று உள்ளார போகிற மாதிரி நம்ம ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஜன்னல் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது, ஏன்னா வெளியில் கரண்ட் சர்க்குலேஷன்லாம் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொட்டி கொடுத்துருக்கோம், ஒரு பொட்டி போட்டிருக்கோம். அந்த சைடில் வேஸ்டேஜ் ஜாமான் இருக்குது. ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். மேலே வந்து ஒரு 3-4 துணிக்கொடி கொடுத்துருக்கோம். துணிக்கொடி எதுக்குன்னா நம்ம மழை டைமில் வெளியில் துணி காய வைக்க வேணாம், நம்ம உள்ளாரே காய வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம துணிக்கொடி உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ உள்ள தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஹால்குள்ளே போயிட்டு பார்க்கலாம், ஹால் எப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ என்ட்ரன்ஸ் வரும்போதே தெரியும், கதவு கொடுத்துருவோம், ஒரு அறுக்கா வச்சு கதவு. இப்போ வந்து ஹாலில் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபா கொடுத்துருக்கோம். ஸோ ஷோபாக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிக்கிற மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் இங்கே வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஆணி அடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த சைடில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ கெடிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செலாப் கால். ஸோ அந்த செலாப் கால்லே வந்து கெடிகாரத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ரேக் கொடுத்துருக்கோம் இந்த சைடில் பாருங்கள். ஸோ இது எது கொடுத்துருக்கோன்னா வாஷிங் மிஷினோட லிக்விடு, வாஷிங் மிஷின் பவுட்ரு, ஸோ கம்ஃபர்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ரேக் ஒன்று பலவிலே நம்ம ஆணியெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். செவரில் ஸ்லாப்பில். ஸோ ஸ்லாப்லேயே நம்ம வந்து எப்படி நம்ம பண்ணோம்னா க்ளீன் மிஷினை வச்சு நம்ம ஓட்டை போட்டு அதில் ஸ்க்ரூ இறக்கி அதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, எல்ஜி வாஷிங் மிஷினு. ஸோ இப்போ வாஷிங் மிஷின் இந்த சைடில் கொடுத்துருக்கோம். பார்த்து தோட்டத்து வாசப்படிக்கு நம்ம வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப் எல்லாமே நம்ம வந்து செவத்துல ஃபிட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாஷிங் மிஷினுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம், பைப்பு தண்ணி உள்ளே வர்றதுக்கு. வெளியில் போகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி கொடுக்கல, அந்த ஹோல்ஸ் எடுத்து வெளியில் போட்டுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ஆன்லேயே தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செலாப் போட்ட வீடில் ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரேம் எப்படி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினால் ஓட்ட போட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், இடம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி போர்ட்டிகோவில் சொன்னது தான் 11:22 அதே சைஸ் தான், போர்ட்டிகோ சைஸ் தான் உள்ளாரையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேஸ் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும், பார்த்தா தெரியும். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினது. இதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ரிட்ஜு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடு 3 கடப்பாக்கள் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம பூஜை ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேஸ்டேஜ்லாம் மேலே வச்சுக்கிறோம். இந்த சைடில் நம்ம செவத்துல வந்து டிவி யூனிட் ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும், செவத்துல வச்சுக்கிட்டோம். ஆல்ரெடி இந்த டிவி யூனிட் இங்கே வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் வந்து இந்த சைடு ஃபிட் பண்ணிட்டு அங்கே நான் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஏர் கூலர் இருக்குது. ஏர் கூலரோட பிளக் இதில் சொரிக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஏர் கூலர் இங்கே தான் இருக்கும். ஸோ ஹால் இவ்வளோதான். ஸோ ஹாலோட வியூ பாருங்க, ஹால் இவ்வளோதான் வரும். இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா சைடில் தகரம் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தா தெரியும், சைடில் வந்து தகரம் ஏன் கொடுத்துருக்கோம்னா பூச்சி போட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த தகரம் வந்து 2 சைட்லையும் கொடுத்துருக்கோம். அடுத்து ரூமில் என்னென்ன கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு ரூமில் பார்க்கலாம் வாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனிங் டேபிளோட சேர் ஒன்று கொடுத்து நம்ம வந்து தூங்குற தலைகாணி பாயில் அந்த சைடு கொடுத்துருக்கேன். தம்பியோட ட்ரெஸ்லாம் இந்த சைடில் வந்து ஹேங்கரில் மாட்டுற மாதிரி ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டு தான் கொடுத்துருக்கு, நம்ம ஸ்க்ரூ முடிக்கி தான் கொடுத்துருக்கு.
அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா பெட்ரூம்குள்ளே வர பாருங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x17 ஃபேஸில் தான் கொடுத்துருக்கோம் சைஸு. ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்க, சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம 2 பீரோ கொடுத்துருக்கோம். 2 பீரோவும் இந்த சைடில் கொடுத்துருக்கோம் கார்னரில். இந்த சைடில் நம்ம வந்து பழைய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு வச்சிங்களா, அந்த பழைய ஃப்ரிட்ஜு வந்து நான் ஒர்க் ஆகலை. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத பொருள்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ரேக் கொடுத்துருக்கேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த சைடில் வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு, 2 பீரோ, 2 துணிக்கடி கொடுத்துருக்கோம். இந்த துணிக்கடி எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, நம்ம வீட்டில் ட்ரெஸ் வைக்க கபோர்டு கிடையாது, பீரோவிலையும் புது ட்ரெஸ் தான் இருக்குது, பழைய ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால நம்ம 2 துணிக்கடி கொடுத்துருக்கோம். பொது வீட்டில் வந்து நம்ம வந்து கபோர்டு ஒர்க் பண்ண போகிறோம், அதில் நம்ம மடித்து வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து நானும் தம்பி பாப்பா எல்லாம் தூங்குற இடம் இந்த இடம் தான். ஸோ ஃபேஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ரூமோட சைஸ், ஸோ ரூமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்கள்கிட்ட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த சைடு சிங்க் இருக்குது. சிங்கிக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாக்கல், 1.5 அடியில் ஒரு கடப்பாக்கல் கொடுத்துருக்கோம். அது ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் வீடு ஃபியூச்சரில் கட்டினீங்கன்னா கிச்சனில் ஒரு ஜன்னல் கொடுங்க, பெட்ரூமுக்கு ஒரு ஜன்னல் கொடுங்க. சமைக்கிற இடத்துல கடப்பாக்கலுக்கு வந்து பெருசாக கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தாராளமாக சமைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 தண்ணி குடம் கொடுத்துருக்கேன், சமைச்சு வச்சுருக்கோம். அடுப்பு அங்கே இருக்கும், மிக்சி அந்த சைடு இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்ட் அடுப்பு கொடுப்பேன். ஆனால் கரண்ட் அடுப்பு வந்து இப்போ இருக்குது, வெளியில் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணலை. இப்போதைக்கு இது யூஸ் பண்ணல. அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டீ போடுவோம், சுடு தண்ணி வைப்பேன். ஸோ மழை காலத்தில் எனக்கு கரண்ட் அடுப்பு யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அதனால இப்போ அது இல்லை, யூசேஜ் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, ஸோ 4 ரேக் வந்து கடப்பாக்கல் கொடுத்துருக்கேன். ஸோ 4 பெருசாக அகலமாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ஜாமான் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். சரி, கீழே வந்து பாத்திரம்லாம் விளக்கண பாத்திரத்தெல்லாம் கீழே வச்சிருக்கேன். இந்த சைடில் வந்து ஆனியன் ரேக் இருக்கு. பசங்களுக்கு மிச்சர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வாலிங்க இருக்கு. அந்த சைடில் மளிகை ஜாமான், இந்த சைடில் காய்கறி, இந்த சைடில் பாத்திரங்கள், இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற சின்ன சின்ன பொருள் எல்லாமே இருக்கு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டப்பாலாம், இப்போ நம்ம வந்து பூஸ்ட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த டப்பாவை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் அதை வாஷ் பண்ணி அதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடில் மிளகாத்தூள், புளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கு. மிளகாத்தூள் ஐட்டம் எல்லாமே, மசாலா ஐட்டம் எல்லாமே இந்த ரேக்கில் இருக்கு. சரி, ஆயில் ரேக் இது யூஸ் பண்ணுறோம். தோசைக்கல் இந்த சைடில் வச்சிருக்கேன். ஸோ நம்ம பூரி சப்பாத்தி போடுறதுக்கு பூரி கட்டி அங்கே இருக்கு. ஸோ என்னோட கிச்சன் இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x6. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாட்டுற ஹேங்கர் தான். இதில் வந்து நம்ம கரண்டி, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் மாட்டுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிச்சன் அவ்வளோதான். கிச்சன் டூர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஹோம் டூர் கொடுத்துருக்கேன். பேக் சைடில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. நம்ம தோட்டத்தில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 20x11 கொடுத்துருக்கோம். அதில் வந்து இங்கே ஒரு பீலி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஜாமான் வளர்க்குறதுக்கு இங்கே ஒரு பீலி இருக்குது, இங்கே ஒரு பீலி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு டேங்க் வச்சு விட்ருக்கோம். அந்த ஒரு டேங்கோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லெட்டின், ஒரு பாத்ரூமு. இது மேலே நீங்கள் வீடு கட்டுற மேலே இதெல்லாம் சீடி போட்டுக்கோங்க. ஏன்னா மழை தண்ணி கீழே வந்து பாருங்கள் பாசி பிடிச்சி வந்து இடம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஸோ இவ்வளோதான். பாம்பு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சைக்கிள் நம்ம கட்டியிருக்கோம். வந்து துணி துவைக்கிறதுக்காக ஒரு துணி கட்டை ஒன்று கட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து அழுக்கு போகிறதுக்கான துணியை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒரு பீலி கொடுத்துருக்கோம். சிங்கோட தண்ணி வெளியில் வர மாதிரி பைப் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட தோட்டத்தோட வியூ இவ்வளோதான். ஸோ வாங்க உள்ள போ. நம்ம வீட்டோட ஹோம் டூர் அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டனோட வரேன். ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், எப்படிலாம் வேணும் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.